முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் மீண்டும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இதுகுறித்து அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் உள்ள எமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க? தமிழக முதல்வர் செப்டம்பர் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழக முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இன்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு மற்றும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பிலே அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தார்கள். இந்த சூழலில் இன்று அதாவது மதியம் 1:45 மணி அளவில் எய்ம்ஸ் மருத்துவர்கள், அதாவது 3 பேர் கொண்ட மருத்துவர் குழு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக நுரையீரல் பிரிவு சிகிச்சை பிரிவு மருத்துவர் டாக்டர் கில்னானி, அதே போன்று மயக்கவியல் துறை மருத்துவர் டாக்டர் அஞ்சான் திரிகா, அதே போன்று இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிதிஷ் நாயக் ஆகிய 3 பேரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு 1:45 மணி அளவில் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இன்று அப்பல்லோ மருத்துவமனை வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னராக, அதாவது கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி எய்ம்ஸ் மருத்துவ குழு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தது. அதாவது அவர்கள் முதல்வருக்கு ஏற்கனவே அளித்து வரும் சிகிச்சை தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர்கள் முதல்வருக்கான சிகிச்சையை அவர்கள் வரையறுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அவர்கள் மீண்டும் தமிழகம் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னராக, அதாவது 5ஆம் தேதி டாக்டர் கில்னானி வந்திருந்தாலும் அதன் பின்னர் 9 மற்றும் 10 தேதிகளில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்து அவர் முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான, அதாவது எந்த நிலையில் முதல்வருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சூழலில் இன்று அவர் மீண்டும் வந்திருக்கிறார். அதாவது எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் மீண்டும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். முதல்வருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை தொடர்ந்து இன்று மாலை அல்லது இரவில் டாக்டர் ரிச்சர்ட் பீலே, அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மருத்துவமனையை சார்ந்த டாக்டர் ரிச்சர்ட் பீலே அப்பல்லோ மருத்துவமனைக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ராஜலட்சுமி. லாவண்யா, தற்போது முதல்வருக்கு எந்த விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைபாடு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு தொற்று இருக்கும், அதாவது இன்ஃபெக்ஷன் அதிக அளவில் இருப்பதால் அதனை சீர் செய்வதற்காக மருத்துவர்கள் குழு தற்பொழுது சிகிச்சை அளித்து வருகின்றன. அதே போன்று முதல்வருக்கு குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சுவாச அலர்ச்சிக்கான சிகிச்சையும் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் முதல்வருக்கு சுவாசத்திற்கான சிகிச்சை, அதே போன்று தொற்றிற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், சுவாச சிகிச்சைக்காக ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் எனக்கூடிய சுவாச அதாவது உதவி முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பாசிவ் பிசியோதெரப்பி, அதாவது முதல்வர் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காரணத்தினால் முதல்வருக்கு பாசிவ் பிசியோதெரப்பி சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.